ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓடாத நெல்லு யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாடா நேனோ இன்ஜின் டேப்பட் கவரோட பேக்கிங் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பேக்கிங் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவைப்படும், பேக்கிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்ம காரில் அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா நேனோ எல்எக்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸியாக இருக்கட்டும், எக்ஸ்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே டேப்பட் கவர் தான் வரும். அதுக்குரிய பேக்கிங்கும் சேம் பேக்கிங் தான் வரும். ஸோ அந்த பேக்கிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 176 ரூபா. இது ஓஇஎம்மோட பேக்கிங். ஸோ இந்த பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரப்பர் தாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரப்பர். இதில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வேறு மாதிரி ப்ரொஃபைல் கொடுத்துருப்பாங்க. இப்படி பார்த்தா தெரியும். ஒரு சைடில் ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது இப்படி நமக்கு மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டாட்டாவோட லோகோ இருக்கும் ஒரிஜினல் ஸ்பேரில். ஸோ இது ஒரு 176 ரூபா தான் இந்த பேக்கிங். ஸோ இந்த பேக்கிங் எதுக்காக ரீப்ளேஸ் பண்ணணும்? ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ரவுண்டில் இருக்கும், கேம் ஷாஃப்ட் வர மாதிரி. ஸோ இந்த பேக்கிங் வந்து எதுக்காக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஜின் மேலே இருக்கக்கூடிய டேப்பட் கவர், அதாவது அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இக்னிஷன் காயிலெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இக்னிஷன் காயிலே அந்த டேப்பட் கவரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரப்பர் வந்து இன்ஜின் ஹீட்டாக நாளடைவில் ஒரு 30,000 கிலோமீட்டர் 40,000 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரப்பர் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த ரப்பர் ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மெட்டல் டு மெட்டல் கான்டாக்ட் ஆகிற இடத்துல தான் இந்த ரப்பரை வச்சுருப்பாங்க. எதுக்காகனா பேக்கிங்காக. இது ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு இடையில வந்து கேப் கிரியேட் ஆயிரும். ஸோ இன்ஜின் கீழே நம்ம இருக்கிற ஆயில் வந்து அப்படியே மேலே வரைக்கும் வந்து கேம் ஷாஃப்ட் வரைக்கும் வந்துட்டு தான் மறுபடியும் கீழே போகும். ஸோ அப்படி வர்ற ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினை சுற்றி அப்படியே பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அந்த லீக் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூட செய்யாது. இன்ஜினை சுற்றி ஏதோ கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நிறைய ஆயில் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் நாளடைவில் ஒரு 6 மாதம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் ஆயிலோட லெவல் நம்ம வந்து 2.2லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் நம்ம டாப் அப் பண்ணுவோம். பட் நமக்கு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 1 லிட்டரோ இல்லை 1.5 லிட்டரோ தான் இருக்கும். இன்னும் 1 லிட்டர் எங்கே போச்சுன்னே தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பட் பேக்கிங் தான் காரணமாக இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இந்த டேப்பட் பேக்கிங் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க. மேக்ஸிமம் இதுக்கு ரெக்கமெண்டேஷன் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் வைஸ்லாம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. உங்களோட இன்ஜின் ஹெட் அந்த டேப்பட் கவரை சுற்றி ஆயிலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த டேப்பட் கவர் பேக்கிங் தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒரு 173 ரூபா தான், 176 ரூபா. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம டபுள் அண்ட் ஸ்பேனரு, ரிங் ஸ்பேனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக கழட்ட முடியும். தயவுசெய்து டபுள் அண்டோ ரிங் ஸ்பேனரோ அந்த இடத்துல போடாதீங்க. ஹெட் வான் அவுட் ஆயிரும், அதுக்கப்புறம் கழட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டீ ஸ்பேனர் ஒன்று யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத டேரெக்டாக போய் இன்ஜின்லேயே பார்த்துடலாம். வாங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி சீட் கவர், பேக் டோர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் ரெடியாக. ஸோ இதுதான் நம்ம ஆயில் டாப்அப் பண்ணுறக்கூடிய அந்த கேப்பு. ஸோ இந்த கேப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்பட் கவரில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த இருக்கு இல்லையா, நான் தொட்டிருக்கேன், இதுதான் அந்த டேப்பட் கவர். இந்த டேப்பட் கவரில் மவுண்டிங் போல்ட்டு பார்த்திங்கன்னா 1, இந்த பக்கம் இந்த காடிக்குள்ளே 2, அதே மாதிரி இந்த பக்கம் 1, 3, இங்கே 4, இங்கே இந்த காடிக்குள்ளே 1, 5, அதே மாதிரி 6 போல்ட் இருக்கும். இந்த பக்கம் இந்த டிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இங்கே ஒரு போல்ட் இருக்கும். ஸோ இந்த 6 போல்ட்டை கழட்டினா தான் இது வெளியில் வரும் நமக்கு கவரு. ஸோ இதை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இக்னிஷியன் காயிலுக்கு போகிற சப்ளை கனெக்டர் இந்த இடத்துல இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி கழட்டிட்டு ஃபஸ்ட்டு இதை கழட்டிடணும். தென் இந்த இக்னிஷியன் காயிலேருந்து இன்ஜினுக்கு போகக்கூடிய இந்த ஹெச்டி கேபிளை லைட்டாக ஷேக் பண்ணி இந்த ஹெச்டி கேபிள் 1 அண்ட் ஹெச்டி கேபிள் 2 ரெண்டையுமே கழட்டிடணும். இப்படி கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இக்னிஷியன் காயில கழட்ட தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி கேபிள் ஹார்னஸ் வருதுங்க இல்லையா, இந்த கேபிள் ஹார்னஸ் இந்த மாதிரி ஒரு கிளிப்பில் தான் போட்டிருப்பாங்க. அந்த கிளிப்பில் இருந்து அந்த கேபிள் ஹார்னஸை வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு தென் இங்கே ஒரு ஹோஸ் இருக்குது, அந்த டேப்பர் கவரோட கனெக்ட் ஆகிருக்கு.
அந்த ஹோஸ் கிளிப்பையும் லூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா போல்ட்டையுமே லூஸ் பண்ணணும். போல்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன எல்லாமே, இந்த கனெக்டர், தென் ஹெச்டி கேபிள் 2, தென் இந்த மெயின் கேபிள் ஹார்னஸ் வந்து இந்த கிளிப்பில் போட்டிருப்பாங்க, அதை கலட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டீ ஸ்பேனர் போட்டு கலட்டணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இன்ஜின் டேப்பட் கவர், அந்த டேப்பட் கவரோட ஆயில் லீக் வந்து எந்த அளவுக்கு ஆயில் லீக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பக்கத்துலலாம் பார்த்தா தெரியும், ரொம்ப லீக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன், இன்ஜின் ஆயில் ஃபில்டரை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பண்ணும்போது ஆயிலை ட்ரைன் பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் ஆயிலோட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு லீக் ஆகிருக்குது. இதுக்கு ஒரே காரணம் அந்த பேக்கிங் மட்டும்தான். ஸோ இந்த கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஹெச்டி கேபிள் 2யுமே இந்த இக்னிஷன் காயிலேருந்து எடுத்தாச்சு. தென் இந்த மெயின் கேபிள் ஹார்னஸ் வந்து இந்த கிளிப்பில் மாட்டியிருப்பாங்க, அதை வெளியில் எடுக்கணும். இந்த ஹோஸ் ஒன்று இருக்குது, இந்த ஹோஸு இதில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, அதை எடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ டீ ஸ்பேனர் எடுத்து, டீ ஸ்பேனருங்கிறது இதுதாங்க, இந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கும், மேலே ஒரு டீ மாதிரி இருக்கும். ஸோ இங்கே போட்டுட்டு ஆல்ரெடி நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன், இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா வந்துடும். இப்போ நான் 6 போல்ட்டையும் கழட்டிட்டு எப்படி ப்ரொஃபைல் இருக்குங்கிறத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேப்பட் கவரோட 6 மவுண்டிங் போல்ட்டையுமே நான் கழட்டி இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ அகைன் போடும்போது இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு போடணும். ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவுட். இதுதான் டேப்பட் கவர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேம் ஷாஃப்ட், இன்ஜினோட கேம் ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்ட் இல்லை, கேம் ஷாஃப்ட். இந்த இருக்குது இந்த பேக்கிங். ஸோ இந்த பேக்கிங் இருக்குதா இல்லையான்னு பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயிலு டஸ்ட்டு எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ லீக் ஆகிருக்கு, நமக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு தான் ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது அட்லீஸ்ட் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும். ரெகுலராக நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளமே வராது. நான் கொஞ்சம் நாளாக செக் பண்ணலை, கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஓகே, நீங்களாவது ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். கடைசியாக நான் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதையும் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாடா நேனோ இன்ஜின் டேப்பட் கவரை இன்ஜின்லேருந்து டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து அதை க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக மண், சேறு ப்ளஸ் ஆயில் எல்லாமே கலந்து இருந்துச்சு. அதனால் நமக்கு ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் லீக் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியாது, அப்படியே போட்டிருந்தோம் அப்படின்னா. ஸோ கலட்டினதை நம்ம பெட்ரோல் வாஷ் பண்ணி, டீசல் வாஷ் பண்ணி க்ளீனாக காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த கேஸ்கட் எதுக்காக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கட்டோட அமைப்பு, இது ஓல்டு கேஸ்கட் நான் ரிமூவ் பண்ணி எடுத்தது, இது நியூ கேஸ்கட். இது தரையில் எப்படி ஃப்ளெக்சிபிளாக அப்படி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது வந்து ஹார்டாகிடுச்சு. இந்த ஹார்டானதுனால இந்த சர்ஃபேஸில் சரியாக இல்லாமல் அப்படியே லீக் ஆகி வெளியில் வந்துடும் இந்த ஆயிலெல்லாம். ஸோ அதனால தான் நம்ம கேஸ்கட் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேப்பட் கவரில் இந்த இடத்துல ஒரு காடி கொடுத்துருக்காங்க. இந்த காடியில் தான் இந்த கேஸ்கட்டோட ஒரு பக்கம் அந்த காடியில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக. இந்த பக்கம் இதுக்கு உள்ளே போயிடணும், உள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். உங்களால் மாற்றி போட முடியாது, பிகாஸ் இந்த பக்கம் இந்த ஆஃப் ரவுண்ட் இருக்கும். ஃப்ளாட் சர்ஃபேஸ் இப்படி போட்டிங்கன்னா அது நிற்காது. ஸோ இப்படி தான் போடணும். மெதுவாக ஒவ்வொரு பக்கமாக இருந்து அதை அழுத்தி அந்த காடிக்குள்ளே அழுத்திட்டே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ டேப்பர் கவரோட பேக்கிங்கை வந்து அந்த ஸ்லாட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 1 2 3 4 5 6 ஒரு 6 டவல் கொடுத்துருப்பாங்க. அந்த டவலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேப் இல்லாத அளவுக்கு கரெக்டாக ஈவனாக நம்ம எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே மேலே இன்ஜினில் வச்சு போல்ட்டை கரெக்டாக ஆப்போசிட் போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா இந்த டேப்பட் கவரை அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இது ஏன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹார்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து இதுக்கு இடையில் கேப் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த கேப் க்ரியேட் ஆனதுனால இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு. ஸோ அந்த இன்ஜின் ஆயில் லெவல் கம்மியாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பேக்கிங் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ஜினில் எவ்வளோ ஆயில் ஊற்றிருந்தோமோ அவ்வளோ ஆயில் அப்படியே இருக்கும். இல்லைன்னா இந்த டேப்பட் கவர் மூலியமாக லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதை அசம்பிள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டேப்பர் கவரை இன்ஜினுக்கு மேலே அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கவரை கலட்டி க்ளீன் பண்ண மாதிரி இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸை மட்டும் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளீனாக தொடச்சி எடுத்துங்க. இந்த கேம் ஷாஃப்ட்டுக்குள்ளே எதையுமே கை வைக்க வேண்டாம், அதுக்குள்ளே எதுவும் உளுந்துடக்கூடாது, போல்ட் நட்டோ எதுவோ. ஸோ டஸ்ட்டும் அதுக்குள்ளே போகக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜினோட அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை
நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேப்பட் கவர் பேக்கிங் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். டேப்பட் கவரை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இந்த சர்ஃபேஸையும் க்ளீன் பண்ணிட்டோம். போல்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அசம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த ரெஃபரன்ஸ், இந்த காடி இங்கே இருக்கு இல்லையா, இது போய் இந்த பக்கம் போகணும். அதே மாதிரி இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த கேபிள் கொஞ்சம் தட்டும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா போல்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு கடைசியாக ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அப்படி காட்ட முடியல. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜினில் டேப்பட் கவரை ஃபிக்ஸ் பண்ணி எல்லா போல்ட்டையுமே வந்து நான் ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைட் பண்ணும்போது வந்து ஓவர் டைட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல், இது வந்து மெட்டல். ஸோ இதில் போடுற போல்ட்டை வந்து ஓவர் டைட் வைக்கக்கூடாது. டைட் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த போல்ட்டை டைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் போட்டு இப்படி நார்மல் டைட் வச்சுட்டு அதுக்கடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்க போல்ட்டில் வைக்கக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட் போல்ட் இந்த லாஸ்ட்டில் இருக்குங்க இல்லையா, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற போல்ட்டை டைட் பண்ணணும். எந்த சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு டைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆப்போசிட் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ இது டைட் பண்ணணும், அடுத்து இது, அதுக்கடுத்து இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இதை இப்படி டைட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இந்த போல்ட்டை டைட் பண்ணணும். அப்படி டைட் பண்ணும்போது ஈவனாக டைட் ஆகும், ஒரே பக்கமாக டைட் ஆகும். இதுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக இருக்கிறத டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா, இந்த பக்கத்துலனா கேஸ்கெட் கரெக்டாக போய் பட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேபிள் ஹார்னஸை இந்த இதிலேருந்து நம்ம வெளியில் எடுத்தோம். ஸோ அதை மறுபடியும் அகைன் கனெக்ட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கனெக்ட் பண்ணால் தான் ப்ராப்பர் ரூட்டிங் அந்த கேபிள் ஹார்னஸ்க்கு இருக்கும். எஸ், ரூட் பண்ணியாச்சு. தென் இங்கேயும் இதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி விடணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழட்டினது இந்த ஹோஸு, இந்த ஹோஸ் கனெக்ட் பண்ணுற இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். நல்லா உள்ளே தள்ளி கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஹோஸ் கிளிப்பையும் போட்டு விட்டுருங்க. ஓகே, இதுக்கப்புறமா இக்னிஷன் காயிலிங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்ம ரிமூவ் பண்ண இந்த ஹெச்டி கேபிள் ப்ளஸ் இந்த கனெக்டர் எல்லாத்தையும் அகைன் எப்படி கலட்டணுமோ அதே மாதிரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் டாப் அப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேப்பட் கவரோட மவுண்டிங் போல்ட் எல்லாத்தையுமே ஈவனாக டைட் பண்ணியாச்சு. ஸோ கேஸ் கட்டையும் ஒரு தடவை இன்ஷூர் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸை நம்ம ரிமூவ் பண்ணோம். இதுலேருந்து கட்டிங் பிளேயர் வச்சு இந்த கிளிப்பை அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் காயில் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெட்ரோல் டீசல் போட்டு இந்த கேப்பை வாஷ் பண்ணும்போது இக்னிஷன் காயில் வந்து நனைஞ்சிடக்கூடாது. அதனால் இக்னிஷன் காயில் கழட்டியிருந்தோம். இப்போ இக்னிஷன் காயில் அந்த 2 ஸ்க்ரூ போட்டு மவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ இக்னிஷன் காயிலுக்கு போகக்கூடிய கனெக்டர், அதாவது சப்ளை வோல்டேஜ் போகக்கூடிய அந்த கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த கனெக்டர் எப்படி கனெக்ட் ஆகும்னா, அந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் டைப் ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்டரில் இந்த பக்கம் இந்த லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே டைட் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்களா, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஹோல்குள்ளே வந்து அந்த இது வந்து மாட்டிடும். ஸோ இது டிஸ்கனெக்ட் ஆகாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த ஹெச்டி கேபிளை கனெக்ட் பண்ணணும். இது இந்த பக்கம், இந்த இன்ஜின் இந்த சிலிண்டர்லேருந்து வர்றதை இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஆயில் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டேப்பட் கவரோட கேஸ்கெட் ஆர் பேக்கிங் ரீப்ளேஸ் பண்ணுற மெத்தட். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நான் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஜின் ஆயிலை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இதனால் மெயின்டைன் பண்ணோன்னே நமக்கு வந்து இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஓவர் ஹீட் ஆகாது. ஓவர் ஹீட் எப்படி ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆயில் லீக் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் ஆயில் உள்ளே இருக்காது. அதனால் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கிங், இந்த வீடியோவை பார்த்து முடித்தோடனே உங்களோட நேனோவில் என்ன கண்டிஷனில் இருக்குது, சுற்றி ஆயில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வெறும் ஒரு 176 ரூபாவில் உங்கள் நேனோவோட இன்ஜினை பாதுகாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளஸ் உங்களோட வண்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.
பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ. பாய்.